ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறேன். அப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெண்ணிலாவை பார்த்து கூப்பிட, இன்னொரு பக்கம் ராகினிக்கு பயம் அதிகமாகுது. இவன் எதுக்காகப்பா இப்படி கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பொறுமையாக இரு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் சொல்ல ரொம்ப நேரமாக யோசிக்கிறாங்க வெண்ணிலா. இன்னொரு பக்கம் அவங்க மாமாவும் வேண்டாமா, அந்த பொண்ணு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கு, அதனால போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொன்னாலும், பாரு வெண்ணிலா, நீ யார் சொல்கிறதையும் கேட்காத, உன்னோட மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தயவுசெய்து வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலாவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து போக பார்க்குறாங்க காவேரியோட. இந்த பக்கம் அவங்க மாமா, வேண்டாம் வெண்ணிலா, நான் சொன்னால் கேளுமா, அந்த பொண்ணு ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொன்னாலும், மாமா எனக்கு இருக்க ஒரே ஆசை நான் விஜயோட சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான், ஸோ என்ன தான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியோட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க வெண்ணிலா. என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க, நான் வேறு என்ன பேச போகிறேன் வெண்ணிலா, விஜயை உனக்கு எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ நாளாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது என்ன கேள்வி, விஜயை எனக்கு இவ்வளோ நாளாக தெரியும், எனக்கு விஜயை பிடிச்சிருந்ததை விட விஜய்க்கு தான் என்னை அதிகமாகவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் இப்போ உண்மை தானே வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் அப்படி கேட்குறேன், எனக்கு பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, சரி விஜய்க்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற, அப்போ விஜய் தான் வந்து உன்னையும் உங்கள் அப்பா அம்மாவையும் வந்து இந்த உலகத்தை விட்டே அனுப்ப சொன்னார் அப்படி தானேன்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, விஜய்க்கு என் மேலே அவ்வளோ உயிர், அவ்வளோ அன்பாக இருந்தவர், எப்படி என்ன வந்து கொலை பண்ண சொல்ல போகிறாரு, ஆக மொத்தத்தில் விஜய் வந்து இந்த காரியத்தை பண்ணியிருக்கவே மாட்டாருன்னு தானே நீ நினைக்கிற, மாட்டார் என்ன மாட்டார், உண்மையாலுமே அவர் இந்த வேலையை செய்யவே இல்லை, அப்புறம் எதுக்காக விஜய் மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து சாமர்த்தியமாக வந்து கேள்வி கேட்குறாங்க நம்ம வெண்ணிலா கிட்ட. அதை பற்றி உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து சொல்ல, ஓகே வெண்ணிலா, என்கிட்ட சொல்ல தேவையில்ல, நீ விரும்பின ஒருத்தர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இந்த சமயத்திலும் ஏன் நீ ஒரு கல் நெஞ்சக்காரி மாதிரி இருக்க, ஆமாம் எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், விஜய் மேலே எந்த தப்புமே கிடையாது தான், விஜய் எந்த தப்பும் பண்ணாதவர், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து யாருன்னா அந்த அன்பரசு தான், அப்புறம் எதுக்காக விஜய் மேலே இப்படி ஒரு பழியை சுமத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, எல்லாம் காரணமாக தான், கேஸில் இருந்து கண்டிப்பாக வந்து விஜயை நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சம்மதிச்சா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறத கேட்டு எல்லாத்தையும் வந்து ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாப்ஸ் மூலயமா வெண்ணிலா பேசின எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லிடுறாங்க காவேரி. இந்த பாரு வெண்ணிலா, இப்போ கூட நான் சொல்கிறேன், விஜய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா, அந்த நிமிஷமே உன்னோட வாழ்க்கையை விட்டு நான் விலகி போயிடுறேன், அதுக்காக தப்பே பண்ணாத ஒருத்தரை வந்து இப்படி பழி வாங்குறதுலாம் நல்லதில்லை வெண்ணிலா, இப்போவே வந்து உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லு, விஜயை வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி. வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, யோசிச்சுக்கிட்டே வெளியில் வராங்க. சரி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற தருணத்தில் ராகினி பசுபதி ரெண்டு பேருமே வந்து பேசுகிறாங்க, நடந்த விஷயங்களை பற்றி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் ஒத்துக்காத வெண்ணிலா, கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு விஜய் ஒத்துக்க மாட்டார், அதே சமயத்தில் விஜயால் வெளியில் வரவும் முடியாது, கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாரு, அவங்களே நம்ம வழிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி எப்போதும் போல் வந்து வெண்ணிலாவோட மனசை மாத்துற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் என் புருஷன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் காட்டுறாங்க, எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராதாவும் வந்து மனசாட்சிக்கு எதிராக எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இவ்வளோ காலம் விஜய் நம்மளை பார்த்துக்கிட்டானே, அவனுக்காக நம்ம ஏன் இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு தாங்க முடியாமல் அவங்களும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலயமா வந்து தெரிய வருது, விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லாமே திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா வெண்ணிலா, உங்ககிட்ட வந்து கூப்பிட்டு பேசுகிற மாதிரி பேசிட்டு என்ன காரியம் பண்ணியிருக்கா பாத்தியா இந்த காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி ராகினி சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து ராதாவும் வந்து நிற்கிறாங்க, விஜய் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் வந்து விசாரித்து பார்க்கும்போது விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வெளியில் விட்டுறாங்க. ஸோ காவேரியும் ரொம்பவே சாமர்த்தியமாக செயல்பட்டு விஜயை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. விஜய் வந்து அவங்க சித்தியை பார்த்ததும் கண்கலங்கி போகிறாங்க. நீ உள்ளே இருக்கும்போது காவேரி தவிச்ச தவிப்பு இருக்கே அப்பா, அதெல்லாம் என்னால் சொல்லவே முடியலப்பா, இப்போ எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கேன்னா அதுக்கு முழு காரணமே காவேரியோட முயற்சி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை பற்றி வந்து விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் வெண்ணிலாவை பார்த்த விஜய் கேட்குறாரு, என்னை உண்மையாலுமே தான் நீ காதலிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் விஜய் அப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கேட்க, என் மேலே அபாண்டமாக பழிய சுமத்தி உள்ளே தூக்கி போட்ட நீ எங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி என்னை வெளியில் எடுத்த காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்பவே சுளுக்குன்னு ஏறிச்சு வெண்ணிலாவுக்கு. அதாவது புரியுதா, காதலிச்ச உன்னை விட்டுட்டு நான் ஏன் வந்து காவேரியை இந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் வந்து எப்போவுமே உண்மையாக தான் இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே உயர்வாக பேசிகிட்டு இருக்காங்க காவேரியை பற்றி விஜய்.
இதுக்கப்புறமா வெண்ணிலாவுக்கும் எல்லா உண்மைகளும் வந்து தெரிய வருது. இது எல்லாத்துக்குமே வந்து பசுபதி ராகினி தான் காரணம். காவேரி மேலே உள்ள கோவத்தில் நம்மளை வந்து ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற உண்மையை வந்து வந்து பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, பசுபதி ராகினி கிட்ட வந்து சண்டை போட முயற்சிக்கிறாங்க. இந்த சமயத்தில் வெண்ணிலாவை விஜய் வந்து காப்பாற்றுறாரா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.